ஹாய் காய்ஸ். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ ஒரே எங்கே பார்த்தாலும் நாய்க்கடி பிரச்சனை அதிகமாகவே ஆகிட்டுருக்கு. சின்ன பிள்ளைகள போட்டு கடிக்குது, தெருவில் போக முடியல. பெண்கள் தனியாக போய்ட்டு வந்தாங்கன்னா பின்னாடி பயந்து பயந்து ஓடி வராங்க. கடைகளுக்கு போனாலோ ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட போனாலோ மிகுந்த ஒரு மக்களுக்கு அச்சத்தையும் மிகுந்த ஒரு சிரமத்தை உருவாக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இந்த நாய்க்கடி பிரச்சனைக்கு என் அறிவு கட்டின ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனை சொல்கிறேன். நாயை விரும்புகிறாங்கல்ல, நாயை கொல்லக்கூடாது, நாயோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அந்த ஆதரவாளர்களுக்கு கவர்மெண்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த நாய்க்கு கருத்தடை ஊசியை போட்டு அந்த நாயோட கழுத்தில் ஒரு டோக்கனை போட்டு அந்த நாயை அந்த ஆதரவாளர்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். இப்படி இந்த தெருவுக்கு இந்த எனக்கு நாயை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறவங்கள்ட்ட அந்த நாயை 4 நாய் 5 நாயின்ட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சி அந்த நாய் கழுத்தில் ஒரு டோக்கனை போட்டு இந்த அவங்க அட்ரஸ்ஸு அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் வாங்கி இந்த நாயோடைய டோக்கன் நம்பரையும் சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். அந்த சர்டிஃபிகேட்டு அவங்க கவனமாக வச்சுட்டு அந்த நாயை அவங்க வளர்த்துக்க வேண்டியதான். அதே சமயம் அந்த நாய் தப்பி தவறி வெளியில் யாரையாவது கடித்தா அந்த ஒப்படைக்கப்பட்ட நபர் இருக்காங்கல்ல, நாயை நம்ம தத்து கொடுத்தோம்ல, அவங்கள தான் பிடிச்சி உள்ளே போகிற சூழ்நிலை உருவாகிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக அரசாங்கம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்களும் அந்த நாயை வளர்க்கறதுக்கு சந்தோஷமாக வளர்ப்பாங்க. பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. 3 விஷயம்: நாய் கழுத்தில் டோக்கனு, நாய்க்கு கருத்தடை ஊசி, நாயை வளர்க்குறவங்களுக்கு ஊக்கத்தொகை. எக்காரணத்தை கொண்டு நாய் வெளியே வரக்கூடாது. வெளியே யாரையாவது கடிச்சதுன்னா அந்த நாயை தத்தெடுத்துறவங்கள தூக்கி உள்ளே போடணும். இந்த கருத்து நல்லா இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வேணால் கொண்டு போங்க. ஏதோ சபி அறியாப்பில் தெரியாமல் பேசிட்டான், மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்ல வரலை. இது ஒரு நல்ல கருத்தாக எனக்கு தெரியுது, அதுக்காக நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சபி சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கண்ணே. சமீப காலமாக சேனலில் அப்படியே இறங்கிட்டே போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க.